ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நான் பதில் சொல்லணும், அதனால நேரம் கொடுங்க. மிக முக்கியமாக நேர்மைன்னு சகோதரர் சொன்னார், பிஜேபியிலேருந்து வந்த சகோதரர். பிஜேபியோட நேர்மை அப்படின்ற ஒரு வார்த்தை அது காமெடியாக இருக்குது, ஆக்சிமரான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நேர்மைக்கும் யாருக்கும் சம்பந்தம் இல்லையா, அது ரெண்டையும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி போட்டுட்டு இருக்காரு. சம்பந்தமே இல்லை, உலகமே பார்த்துட்டு இருக்கு. அதனால தான் நான் உறக்க சொல்றேன், நேர்மை அப்படி நேர்மையாளர்களாக இருந்தால் அந்த ஞானேஷ்குமார் ஒரு அரசு அதிகாரி தான். அவருக்கு அப்படி தாஜா பண்ற மாதிரி அவர் இறந்து போனாலும் கூட, இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட அவர் மேல வழக்கு போட முடியாதுன்னு இந்தியாவில் ஒருத்தருக்கு ஒரு இம்யூனிட்டியோ ஒரு குஷனோ கொடுக்க முடியுமா? அவரவர் அரசு பணியில் இருக்கும்போது அவரவர் செய்கின்ற தவறுக்கு அவரவர் பொறுப்பேற்க வேண்டும், தண்டனை பெற வேண்டும். அதுதானே சட்டம். இவர் என்ன ஆளுநரா இல்ல குடியரசுத் தலைவரா இந்த இம்யூனிட்டி கொடுக்கறதுக்கு? எதுக்காக இப்படி ஒரு இம்யூனிட்டி வேற எந்த அதிகாரிக்கும் இல்லாத வகையில்? அதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த நேர்மை இருக்கு. அடுத்தது அரசு அதிகாரிகளை, அரசு ஊழியர்களை பற்றி ரெண்டு பேருமே மாறி மாறி குற்றம் சொல்றாங்க. இது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர்களுடைய நேர்மையை சந்தேகிக்கிறார்கள், இதுதான் மிக முக்கியம். அப்படி அந்த அரசு ஊழியர்களின் நேர்மையை சந்தேகிக்கிறார்கள் என்றால், அந்த வங்கியில அம்பானியும் அதானியும் கடன் வாங்கிட்டு அவங்களோட கடனை லட்சம் கோடி எல்லாம் தள்ளுபடி பண்றாங்கல்ல, அந்த அரசு அதிகாரிகள் பாவம் பிஜேபி பிரதமரோட கைப்பாவையாதான் இயங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இதை ஒத்துக்க சொல்லுங்க. அவங்க தானாவே போய் நான் அம்பானிக்கு அதானிக்கும் தள்ளுபடி பண்றேன்னு பண்றாங்களா? அப்படி அவங்க பண்ணுவாங்களா? பண்ணினா அவங்க அதுக்கு பொறுப்பேற்கணும்னு நல்லா தெரியும் அவங்களுக்கு. அமைதியா இருக்க சொல்லுங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க. அப்புறம் அரசு ஊழியர்களோட அந்த நேர்மையை சந்தேகிக்கிறார்கள் என்றால், அதிமுக மிக நீண்ட ஆட்சி செய்ததுன்னு சொல்றாங்கல்ல, அப்போல்லாம் அந்த தேர்தலுக்கு உதவி செய்தது யாரு? அந்த மாதிரி அதிகாரிகளா யாரு இருந்தா? அரசு ஊழியர்கள் தானே. பிஜேபிக்கு யாரு இருந்தா? அரசு ஊழியர்கள் தானே. அப்படின்னா இந்த அரசு ஊழியர்களை விட்டுட்டு ஏலியன்ஸ்னு மேல் லோகத்துல இருந்து கூட்டிட்டு வரணுமா இவங்களுக்காக? அது அரசு ஊழியர்களை பற்றி சந்தேகப்படுவதை முதல்ல விடணும். அரசு ஊழியர்களை முதல்ல. அப்புறம் இன்னொன்னு, நீங்களே சொன்ன மாதிரி பிரதமர் வீடு கட்டும் திட்டம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியால. அது கூட அவர் ரொம்ப இத்தினூண்டு எலி புழுக்க மாதிரி கொடுப்பாரு. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அள்ளி கொடுக்குது, அது வேற விஷயம். ஆனால் ஞானேஷ்குமார் கூட வீடு வழங்கும் திட்டம் ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாகத்தான் அவர் அந்த வாக்காளர் பட்டியல்ல இந்த வீடற்றவர்களுக்கெல்லாம் வீட்டை கொடுத்து 000 இல்ல 111 முகவரியை கொடுத்து வாக்குரிமையை கொடுக்க எவ்வளவு அக்கறைப்பா. அவங்களுக்கு வீடு இல்ல, வாசல் இல்ல, மேல கூரை இல்ல, சோறு இல்ல, துணி இல்ல, எதுவா இல்லைன்னாலும் அவங்களுக்கு வீடு மட்டும் கொடுக்கிறார் ஞானேஷ்குமார். எவ்வளவு கருணை உள்ளத்தோடு இருக்காருங்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அடுத்தது, திரும்ப ஞானேஷ்குமாரை நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம், ஞானேஷ்குமாரிடம் கேள்வி கேட்கிறோம். ராகுல் காந்தி ஞானேஷ்குமார்ட்ட தான் கேள்வி கேட்டார். உடனே விழுந்தடிச்சுட்டு எதுக்கு பிஜேபி அமைச்சர்கள்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க? அவர்களுக்கு என்ன துடிக்குது அவரை காப்பாற்றணும்? அதைத்தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். அது தவிர இது ஒரு அட்டானமஸ் பாடின்னு சொல்றாங்க. அட்டானமஸ் பாடியாக இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் பிரதமரின் சட்டை பைக்குள் தான் இருக்குங்கிறத குழந்தை கூட சொல்லும். அடுத்தது, நம்முடைய அதிமுக நண்பர் சொன்னாரு, அந்த அரசு ஊழியர்களை தான் திரும்ப குறை சொன்னார். அதுக்குதான் நான் கேட்கிறேன், அவங்க ஆட்சி செய்த அந்த 10 ஆண்டிலும் அரசு ஊழியர்களை வைத்துதானே தேர்தல் நடந்தது. அப்ப அவங்களோட வெற்றி கேள்விக்குரியதா? அதிமுக பெற்ற வெற்றி கேள்விக்குரியதா? அந்த அதிமுக பெற்ற வெற்றி கள்ள ஓட்டினாலா அல்லது போலி வாக்காளர்களாலா? அது ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன சார் சொல்லுங்க சார். மேடம் எப்படி நாம மாநில அரசு அதிகாரிகளை பாராட்டுறோம், சரியா நேர்மையா பண்ணிருக்கான்னு பாராட்டுறோம். நீங்க திரும்ப அவங்க கேள்விதான் கேட்டாங்க, சந்தேகப்பட்டாங்க. அவங்க பாராட்டவே இல்ல, பாராட்டவே இல்ல. 97 லட்சம் எப்படி போச்சு அப்படி அவங்க சந்தேகப்படுறது, நீங்க எங்களை திசை திருப்புறீங்க. என்ன நியாயம் மேடம்? 97 லட்சம் தமிழ்நாட்டின் வாக்காளர்களின் உரிமை பறிபோயிருக்கிறது என்று ஒரு எதிர்க்கட்சி தலைவரால் பகர முடியவில்லை. அவர் நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க, ஏன் கொஞ்சம் கூட சலனப்படலையான்னு. அவங்க எதுக்குப்பா சலனப்பட்டிருக்காங்க? எதிர்கட்சி தலைவர் எதுக்கு சலனப்பட்டிருக்கார்? தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட போதும் சலனப்படல, அந்த குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்த போது சலனப்படல, வேளாண்மையாளர்களுக்கான அந்த 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த போதும் சலனப்படல, அவங்க எலிக்கறி சாப்பிட்ட போதும் சலனப்படல. அடுத்தது, மதுரையில டங்ஸ்டன் சுரங்கம் வெட்ட வரோம் அப்படின்னு அதானிக்காக வந்து மத்திய அரசு வந்த போதும் சலனப்படல. அப்புறம் இப்ப மிக சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களின் உரிமை பறிபோகிறது.
அங்க உள்ள அந்த நில அளவை தூண் அதை பத்திய பிரச்சனைக்கு அவர் சலனப்படவே இல்லை. எதற்குமே சலனப்படாத ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இதுக்கு சலனப்பட போறார். அதை தவிர உங்களோட வாக்குகள் பறிபோகவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்களுடைய வாக்குகளையும் சேர்த்துதான் பிஜேபி அரசு காவு வாங்கி கொண்டிருக்கிறதுங்கிறது உங்களுக்கு புரியலையா? இவர்களுக்கும் சேர்த்துதான் எங்களுடைய தலைவர் போராடி கொண்டிருக்கிறார். அதை முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க.